இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆன்மீகமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி தாயாம் திருவிழாவை புனித தெரேசா ஜோர்னட் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதையானவள் பிறந்தது 19வது நூற்றாண்டில். ஆன்மீகமிக்கவர்களே, இவர் பிறந்தது ஸ்பெயின் தேசத்தில் கட்டலோனியா என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியில் ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தில் தான் இவர் பிறக்கிறார். மிக இளைய வயதிலேயே புனிதத்திலும் அதே நேரத்தில் நிறைய நற்குணங்களிலும் சிறந்து விளங்கினார் என்றும், துறவற சபையின் மீது நாட்டம் கொண்டு இவர் படித்த பள்ளியினுடைய துறவு சபையிலேயே சேர்வதற்கு அனுமதி கேட்டும் மறுக்கப்படுகிறது. பிறகு இவர் தன்னுடைய மேற்படிப்பை முடித்து ஒரு ஆசிரியராக பணியாற்றுகிறார். ஆசிரியராக பணியாற்றுகிற நேரத்தில் கூட அவர் துறவு சபையில் சேருவதற்காக அனுமதி கேட்கிறார். மறுபடியும் இவருக்கு துறவு சபையில் அனுமதி மறுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஏழ்மையின் கிளேயர்ஸ் என்று சொல்லப்படுகிறார் புனித கிளாராம் அவருடைய துறவு சபையில் சேர்ந்து இவர் துறவற பயிற்சிகளை முடித்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். துறவரத்தை ஏற்ற நாளிலிருந்து ஏழை எளியவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக சிறுவ சிறுமியருக்கு, இளம் பெண்களுக்கு கல்வியை கற்பிக்கிற ஒரு மாபெரும் பணியையும் மருத்துவ பணியையும் இவர் ஏறெடுத்து செய்தார். சென்ற இடங்களிலெல்லாம் இவருடைய பணியை பார்த்த பல இளம் பெண்கள் இவரை பின்பற்ற தொடங்குகிறார்கள். லிட்டில் சிஸ்டர்ஸ் என்கிற ஒரு துறவு சபைக்கும் தொடங்குகிறார். அன்புமிக்கவர்களை, இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்த ஒரு காரணத்தினால் இவருடைய துறவு சபையை சார்ந்த 24க்கும் மேற்பட்ட அருட்சகோதரிகள் மரணமடைந்தார்கள் என்றும், அதனால் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளான இந்த புனித தெரேசா ஜோர்னட் என்பவர் கடைசி வரையில் இறைவன் மீது நம்பிக்கை இழக்காமல் தொடர் ஜெபத்தினாலும் ஒடுக்க முயற்சிகளாலும் நற்பண்புகளாலும் இவர் சிறந்து விளங்கினார். கடைசியில் நோய்வாய்ப்பட்டு இறைவனடி சேர்ந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஏழ்மையாகவே பிறந்தார், ஏழ்மையாகவே வாழ்ந்தார், ஏழையர்களுக்காகவே அவருடைய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்று தான் இவருடைய வாழ்வு நமக்கு ஒரு பாடமாக அமைகிறது. இந்த புனித தெரேசா ஜோர்னட் அவர்களுடைய பரிந்துரையால் ஏழைகளுக்கு உதவிட வேண்டிய ஒரு நற்குணத்தை இறைவன் தருமாறு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, நேற்றைய வாசகத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைய வாசகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிவேடத்தை இன்றைக்கு கண்டித்து திருத்த விரும்புகிறார். வெளிவேடமான ஒரு வாழ்வு என்பது ஆண்டவரால் நிராகரிக்கப்படுகிற ஒரு வாழ்வாகவும் ஆண்டவருக்கு வெறுப்பை தருகிற ஒரு வாழ்வாகவும் இருக்கக்கூடும். ஆகவே வெளிவேடத்தை தவிர்த்து நாம் உள்ள தூய்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதையே இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுற தருகிறது. அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்கிற அந்த உதாரணத்தை இன்றைக்கு இறைவன் தருகிறார். கல்லறைகள் வெளிப்புறமாக வெள்ளையடிக்கப்பட்டு தூய்மையாக இருந்தாலும் உள்ளே பூச்சியும் புழுவும் இருக்கும், அழிவும் துர்நாற்றமும் இருக்கும். ஆகவே வெளிப்புறத்தில் அழகாக இருப்பது வாழ்க்கையில் முக்கியமல்ல, உள்ள தூய்மையோடு நாம் இருக்க வேண்டும் என்பதையே இன்றைய முதல் செய்தியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். வெளிப்புறத்தில் நல்ல ஒரு பதவியோடு, நல்ல வார்த்தைகளோடு, புன்முறுவலோடு நம்முடைய வாழ்க்கை இனிமையானதாக, தூய்மையானதாக, புனிதமானதாக இருந்தாலும் உள்ளுக்குள் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய எதிர்பார்ப்புகளும் தூய்மையானதாக இருக்கின்றனவா, கடவுளுக்கு உகந்தவையாக இருக்கின்றனவா என்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மிடத்தில் கேட்கிறார். 2-3 நாட்களாக தென் தமிழகத்தில் ஒரு போதகர் ஒருவர், கிறிஸ்தவ போதகர் ஒருவர் 4 சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்த ஒரு காரணத்தினால் இரட்டை தூக்கு தண்டனை அவருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று செய்திகளில் வருகின்றன. ஏதோ நீதிமான்களுடைய இருக்கையிலிருந்து தீர்ப்பு சொல்வதற்காக இதை நான் சொல்லவில்லை. பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள், புனித பணியில் இருப்பவர்கள், இறை வார்த்தை பணியில் இருப்பவர்கள் உடல் தூய்மையோடு உள்ள தூய்மையோடும் வாழ வேண்டும். அப்படி என்பதையே இன்றைய வாசகம் நமக்கு தெளிவுற எடுத்து தருகிறது. பொறுப்பில் இருப்பவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் மற்றும் பிள்ளைகளுடைய வளர்ப்பில் பொறுப்பில் இருக்கிற பெற்றோர்கள், நம் அனைவருமே நம்முடைய வாழ்வால் உள்ள தூய்மையால் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும், வெளிவேடத்தால் அல்ல என்பதையே இன்றைய வாசகம் நமக்கு அழகாக எடுத்து தருகிறது. அன்புமிக்கவர்களே, அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இறைவாக்கினர்களுக்கு நினைவு சின்னம் கட்டி கொண்டிருக்கிற உங்களுடைய மூதாதையர் தான் அந்த இறைவாக்கினர்களை துன்புறுத்தி கொன்றொழித்தார்கள் என்று சொல்வதன் மூலமாக இன்றைக்கு இறைவாக்கினர்களுக்கு நினைவு தூண்களையும் நினைவு சின்னங்களையும் கட்டுகிற நம்முடைய
நம்முடைய மூதாதையினர் தான் அதே இறைவாக்கினர்களை கொன்றொழித்தார்கள். அதே போல தான் புனிதர்களை வணங்குகிற நாம், அல்லது நமக்கு முன்பாக வாழ்ந்து மரித்தவர்களை நம்ம பின்பற்ற விரும்புகிற நாம், புனிதர்களுடைய வாழ்க்கை பாடங்களை நம்ம எடுத்துரைக்கிற நாம், உண்மையை பேசுபவர்களை இன்றைக்கு புறம் பேசுகிறோம், உண்மைக்கு சான்று பகர்பவர்களை இன்றைக்கு ஒதுக்கி தள்ளுகிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய சொல்லிலும் செயலிலும் உண்மைத்தன்மை விளங்கிடவும், நம்முடைய இருதயத்தில் உள்ள தூய்மை இருந்திடவும், வெளிவேடத்தை அகற்றி இயேசுவுடைய திருமுன்னிலையில் நீதிமான்களாக வாழ்ந்திடவும் இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.